மக்களே, வெல்கம் டு டிஜே லிட்டில் வேர்ல்ட். நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் பேஸ்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஜாலியாக கேஷுவலாக பேசிக்கிட்டே அப்படியே ஒரு vlog-ஆ பார்க்க போகிறோம். நம்ம 2 குழந்தைங்கள வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது 2மே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. பட் இருந்தாலும் நம்ம அவுட்டிங் போகிறோம். திகழ்மா எங்கே வந்திருக்கோம்? நம்ம பெட்ரோல் போட வந்திருக்குமா? நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு நான் சொல்கிறேன். ஏய், இது என்னடா? என்னதுடா வச்சிருக்கா கையில? இங்கே குவைட்டில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் க்ளோத்ஸ் வந்து பாப்பாக்காக வாங்குறதுக்காக போகிறோம். யூஸ்வலி நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள தஜீஜ் இல்லாட்டி அல்ராய் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். இந்த டைம் நம்ம வந்து மங்காஃபில் வாங்கலான்னு போகிறோம். இங்கே குவைட்டில் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஷாப்ஸும் இருக்குது. அங்கேயுமே நான் நிறைய வாங்கியிருக்கேன் ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸ்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே நிறைய பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குது. பட் நம்மளால் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டட் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா லுலு, மேக்ஸ், ரெட் டேக் இதில் தான். நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற ஏரியா வந்து அல்ராய் தான். பிகாஸ் ஏன்னா அல்ராய் போனோம் அப்படின்னா பக்கத்துலேயே எல்லா ஷாப்ஸும் இருக்கும். நம்ம எதில் வேணால் போய் வாங்கிக்கலாம். லுலு பக்கத்தில், அது பக்கத்தில் 24, அப்புறம் ரெட் டேக் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இப்போ நம்ம வந்து மங்காஃப் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே தங்கச்சி வீடு இருக்குது. ஸோ அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு. ரெட் டேக், மேக்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். தஷ்வின் என்ன போகுது ரோட்ல? கார் போதா? தாத்தான் கூப்பிடுறா. ஸோ நடுவில் வந்து தங்கச்சி வீட்டுக்கு போன கேப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பா வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டா. ஸோ ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் ஷூ வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்ம எதுவும் கொண்டு போகாதனால ட்ரெஸ்ஸு வாங்க போகிற பிளானில் இப்போ மாறி ஷூ வாங்குற பிளான் ஆயிடுச்சு. இப்போ எப்போவுமே பசங்களோட போகும்போது நம்ம பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி டே போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆரியாஸில் ஒரு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எப்படி இருக்கு? என்னோடய பையனுக்கு வீட்டில் சாப்பாடு ஊட்டும் போது பார்த்திங்கன்னா அவன் கூட நான் போராடணும் சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே. பட் இந்த கடையில் வாங்கின வடைக்கு ஆன்னு சொல்லி படுத்து எடுத்துட்டான். அவளை சாப்பிடவே விடலை. இந்நேரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். பட் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டே தான் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் மழை பெஞ்சு பார்த்ததே இல்லை குவைட்டில். லைட்டாக தூரல் தான் போடும், அதுவும் எப்பயாச்சும் தான். பட் இந்த டைம் நல்லா நம்ம ஊரில் எப்படி மழை பெய்யுமோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூடிசி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டர் ப்ளஸ் நாசா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இது வந்து ஜஸ்ட் அல்கோட் மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஷூ வாங்கிறதுக்கு நாசா ஸ்போர்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நாசா ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷூ, ஸ்லிப்பர், சாண்டல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு வந்து இப்போ லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இங்கே கிடைக்கும். இது வரைக்கும் பாப்பாவுக்கு ஷூ தான் போட்டு பழகிருக்கோம். ஏன்னா அப்போ தான் பேலன்ஸாக நடக்க முடியும்னு சொல்லிட்டு. சரி, இந்த டைம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஸ்லிப்பர் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்போவுமே இந்த ஸ்லிப்பர் கடைக்கு போனால் இதாங்க பிரச்சனை. நமக்கு பிடிச்ச டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் கிடைக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. சில ஸ்லிப்பர் வந்து சைஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் டிசைன் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. இதை ட்ரை பண்ண இப்போதைக்கும் நம்ம ஒரு ஸ்லிப்பரோ ஷூவோ கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். இல்லாட்டி வந்து பாப்பாவை தூக்கிக்கிட்டே நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஷூ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் சட்டிலாக இருந்துச்சு கலர். ஸோ அதனால் இந்த ஷூ நம்ம வாங்கிட்டோம். இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 KD. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் ஸ்லிப்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து வாங்கிட்டோம். இது வந்து கரெக்ட் சைஸ் வந்து பாப்பாவுக்கு கிடைக்கல. பட் நெக்ஸ்ட் சைஸ் தான் வாங்கியிருக்கோம். இவனை வந்து ட்ராலிக்குள்ளே வந்து வச்சுட்டோம். ஸோ ட்ராலியில் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அதுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் நேரம் தூக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு கிராக்ஸ் வாங்கினோம். ஸோ கிராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை. இவன் போட்டு நடப்பானான்னு ஒரு டவுட் இருந்தது. பட் இருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன் ஒரு கிராக்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆஃப் சாக்ஸ் இருக்கும். ஸோ எனக்கும் பாப்பாக்கும் வாங்கிட்டு பெல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அதை விட்டு நாசா ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளில வந்தோடனே கொஞ்சம் கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். அது ஃப்ரீயாக இல்லை. ஸோ ½ அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணி நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா ஒரே அழுக ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேனரில் இருக்க பூ பேர் அல் அர்ஃபஜ் ஃப்ளார். இது ஒரு நேஷனல் ஃப்ளாராக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இந்த பூவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இங்கே உள்ள பாலைவனத்தில் கூட பிரைட்டாக பூக்கும். அதே மாதிரி இந்த ஒரு டஃப் டைமில் வார் சுச்சுவேஷனில் கூட இங்கே குவைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ரொம்பவே சேஃப்டியாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க மக்களை. அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுற மாதிரி இந்த பூவை வந்து ஒரு பேட்சாக கன்வெர்ட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒரு மேக்னெட்டிக் பேட்சாக கொடுத்தாங்க.
ஒன்ஸ் காயின் போட்டதுக்கப்புறம் 3 ரவுண்ட்ஸ் போலாம். என்னோட பொண்ணு ஏறவே மாட்டேன்னு சொல்ட்டா. ஸோ 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோமே இதுக்காகன்னு சொல்லிட்டு, சரி என்னோட பையன வச்சு நம்ம பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்ச நேரம் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரே அழுக ஆரம்பிச்சுட்டான். ஸோ 1 ரவுண்ட்லயே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால என் பொண்ணு இதில கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணா அவ வந்து நெறையா கலர் சாண்ட்ஸ் இருந்தது. அத வந்து நம்ம அந்த ஷேப்பர்ல ஃபில் பண்ணி நம்ம அந்த ஷேப் கொண்டு வரணும். அத ஐடென்டிஃபை பண்ணணும் ஷேப்ப. ஸ்டார் அப்புறம் ஃபிஷ் இந்த மாரிலாம் நெறையா இருந்தது. ஸோ இது வந்து ப்ளே ஸ்கூல் போறனால பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்களோ, அதே மாரி என்கிட்ட வந்து அம்மா சொல்லித்தாம்மா, சொல்லித்தாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. கொஞ்சம் நல்லாவே எனக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணேன். நெறைய டைம் வந்து நான் வந்து ப்ளே ஸ்கூல் போறனால கொஞ்சம் நல்ல லேர்னிங் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் என்னோட பாப்பாவ வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே ப்ளே ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் ஒரு ஆசோலேஷன் மைண்ட்ல இருக்கீங்க, ப்ளே ஸ்கூல்ல சேர்க்கலாமா, வேணாமா அப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்களோட கிராஸ்பிங் பவர், கேப்பபிலிட்டீஸ், ஸ்கில்ஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய கம்பேர் பண்ணி சேர்க்காதீங்க. ஸோ நீங்க வந்து அஸ் அ பேரண்ட்டா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொல்லி தரவா? ஓகே. உட்காரவா? வா டைம் ஆச்சு வா போலாம். மாமா போலாம். Cheers. என்னோட பொண்ணுக்கு லாஸ்ட்டா பண்ண அந்த ஆக்டிவிட்டிலேருந்து வெளில வரதுக்கு மனசே இல்ல. அப்படியே நைஸா பேசி கூட்டிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல ஹோம்வொர்க் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம சிட்டி சென்டர் போனோம். அங்க வந்து கிரையான்ஸும், கலர் பென்சிலும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு நெறைய ரெஸ்டாரண்ட் தேடிட்டே இருந்தோம். கடைசியா ஃபைனலா இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம சூஸ் பண்ணி, இங்க வந்து கிரில்லு, ஃபஹாம் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். கிரில் வந்து உண்மையா சூப்பரா இருந்தது. இதுவரைக்கும் நான் குவைட்ல இந்த மாரி ஒரு டேஸ்ட்ல சாப்பிட்டதே இல்ல. அவ்ளோ சூப்பர் சாஃப்ட்டா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இங்க வந்து யாராச்சும் மங்காஃப் ஏரியால இருந்தீங்க அப்படின்னா, இந்த கடையில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரில். நம்ம 2 கடையில ஆர்டர் பண்ணிட்டு, தங்கச்சி வீட்ல போய் சாப்பிட்டுட்டு, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 11:30 போல ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூலு, ஆஃபீஸு. ஸோ அதுக்கான ஹோம்வொர்க்லாம் நம்ம பண்ணணும். ஹோம்வொர்க் பண்ணலாமா? பண்ணுவோமா வேணாமா? ஹோம்வொர்க் பண்ணுவோமா வேணாமா? ஹோம்வொர்க் நோட் எடு. இந்த புக் எடுத்துட்டேன். எல்லாரும் புக் நேம்பிட்டேன். இதில் என்ன பண்ணாங்க, இது வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே மட்டும் தான் ஆக்டிவிட்டி இந்த புக் வந்து, ஓகேவா? தேர்ஸ்டே வந்து ஆக்டிவிட்டி மட்டும் தான் இது. இதில் தான் வந்து நமக்கு சொல்லுவாங்க. உன்னோட டேபிள் எங்கே? டேபிள் எடுத்துட்டு வாமா. ஸ்டடி டேபிள் எடுத்துட்டு வாங்க. இப்போ எடுத்துட்டு வாங்க ஸ்டடி டேபிள். Are you interested to do homework? Yes or no? Can we use colors? Okay. Sky என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூ கலர் இருக்குமா? ஓகே, கலர் அடிக்கிறீங்களா? ஓகே, கலர் பண்ணுங்க. இங்க ஸ்கைக்கு மறந்துட்டியா? ஹோம்வொர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:00 மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து இப்படி தான் போயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணது ட்ரெஸ் வாங்குறது. பட் அதை தவிர மற்ற எல்லாமே வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மிஸ் பண்ண கிளிப்ஸ்லாம் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவையும் ஷார்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் vlog தான். கேஷுவலாக எப்படி இருந்துச்சோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எப்படி வந்து ஜாப் வேகன்சிலாம் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது குவைட்ல, இந்த மாதிரியான ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி TJ Little World அப்படின்ற ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.